வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ராகி கேக் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த ராகி கேக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் மணல் சேர்த்துட்டு ஒரு லிட் சேர்த்துட்டு நீங்கள் அதை மூடி வச்சுருங்க. 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஏறட்டும். இப்போ நம்ம செய்யக்கூடிய இதே ராகி கேக்கை குக்கர்லேயும் நீங்கள் இதே மெத்தடில் செய்யலாம். மணலுக்கு பதிலாக நீங்கள் உப்பும் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ராகி மாவு 1 கப், 1/4 கப் கோதுமை மாவு, 1/4 கப் தயிர், 1 கப் பால், 50 எண்ணெய், 2 கப் நாட்டு சர்க்கரை, தேவையான அளவு சாக்லேட். நார்மலாக நம்ம டைரி மில்க் இது மாதிரி சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 கப் அளவுக்கு ராகி மாவை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கோகோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ராகி கேக் சுகர் பேஷண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ இதில் நார்மலான குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. 50 ml குக்கிங் ஆயில், 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 கப் அளவுக்கு பாலையும் சேர்த்துட்டு நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ராகி கேக் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஜீனி சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை சேர்த்து தான் செய்கிறோம். அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இதில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் கேக் நல்லா ப்ளஃபியாக வரும். இப்போ நான் இதை கேக் பேனில் ஊற்றாமல் பவுலில் ஊற்றி செய்ய போகிறேன். நீங்கள் பவுலில் ஊற்றி வேணாவும் செய்யலாம், இல்லைனா கேக் பேனில் வேணாவும் நீங்கள் ஊற்றி செய்யலாம். இல்லை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்ன கிண்ணங்களில் கூட நீங்கள் ஊற்றி நீங்கள் செய்யலாம். இப்போ இதில் பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு சிறிதளவு நெய் சேர்த்து இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த மாவை இதில் நம்ம ஊற்ற போகிறோம். நான் இன்றைக்கி 3 பவுல் எடுத்திருக்கேன். இதில் எல்லாத்துலேயுமே பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு நெய் சேர்த்து நல்லா சுற்றி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரும். இப்போ இந்த கிண்ணத்தில் 3/4 அளவு வர்ற அளவுக்கு மட்டும் மாவு ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம மாவு நல்லா வெந்து கேக் ஆகும்போது நல்லா மேலே வரைக்கும் எலும்பி வரும். அதனால் நீங்கள் 3/4 பங்கு அளவுக்கு மட்டும் மாவு ஊற்றிக்கோங்க. நடுவில் நான் சாக்லேட் பீஸ் வச்சுருக்கேன். ஏன்னா அது சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாக்லேட் ஃபுல்லுமே ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் நடுவில் சாக்லேட் சேர்த்துருக்கேன். தேவையானவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே செய்யலாம். இப்போ எல்லா கிண்ணத்துலேயுமே நம்ம மாவு ஊற்றிக்கிட்டோம். மாவு எல்லாத்துலேயுமே சேர்த்துட்டு அதை லைட்டாக தட்டி விட்டுருங்க. கிண்ணத்தோட லைட்டாக இது மாதிரி நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் ஃபுல்லுமே ரிலீஸ் ஆகி எல்லா சைடும் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் மாவு.
இப்போ வந்து நம்ம லிட்டை திறந்துட்டு இப்போ வந்து நம்ம ஊற்றி வச்ச பவுல் எல்லாத்தையுமே வந்து பேனில் வச்சுக்கலாம். வச்சுட்டு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. 20லேருந்து 25 மினிட்ஸ் ஆனால் போதும், நம்மளுடைய கேக் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும், நம்ம வச்சதை விட இப்போ வந்து நல்லா கேக் வந்து நல்லா மேலே வரைக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. இது மாதிரி வந்து 20 மினிட்ஸ் ஆனோடனே நைஃப் வச்சு இல்லைன்னா வந்து ஃபோக் வச்சு லைட்டாக வந்து குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பவுல் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நீங்கள் இது மாதிரி கிண்ணத்துலேருந்து கவுத்துனீங்கன்னா வந்து கேக் வந்து ஒட்டாமல் வரும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து பட்டர் பேப்பர் சேர்த்துருக்கனால கேக் வந்து கிண்ணத்தில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. இப்போ நம்ம அந்த பட்டர் பேப்பரை மட்டும் தனியாக வந்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய சூப்பரான ரொம்பவே குயிக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான ராகி கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் தேவைப்பட்டால் வந்து சாக்லேட் சிரப் மேலே ஊற்றி வந்து நீங்கள் வந்து சாப்பிட கொடுக்கலாம். இப்போ நம்மளுடைய ராகி கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய இந்த கேக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.